வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடோழி வாழ்க்கை நிம்மதியுடன். சிலையும் நீயே சிற்பியும் நீயே. அத்தியாயம் 30, இறுதி பகுதி. அகந்தையை அகற்றுங்கள். எந்த ஒரு சாதனையாளராகட்டும், வெற்றி வீரராகட்டும், அவன் மென்மேலும் நாளுக்கு நாள் திறமையில், அறிவில், ஆற்றலில், தன் சாதனையில் வளர்ந்து கொண்டே போகிறான் என்றால் அதற்கு காரணம் அவன் குணத்தில் ஆணி வேறாக பணிவு இருப்பதை பார்க்கலாம். அதே நேரம் ஒருவன் என்னதான் திறமை உள்ளவனாக இருந்த போதிலும் அவன் திறமை வெளிப்படாமல் நாளுக்கு நாள் சரிவை சந்திக்கிறான் என்றால் அதற்கு காரணம் அவனிடம் உள்ள தீய குணமான அகந்தை என்பதை தெள்ள தெளிவாக கண்டுகொள்ளலாம். இன்று நேற்றல்ல, இதிகாச காலத்திலேயே அகந்தையினால் அழிந்தவர்கள் சரித்திரங்கள் ஏராளம். பகவத்கீதையில் முதல் அத்தியாயமான அர்ஜுன விஷாத யோகத்தில் கிருஷ்ணர் போர் புரிய தயங்கி நின்ற அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா, தயங்காதே. துரியோதனனுக்கு எப்போது ஆணவம் தலை தூக்கியதோ அப்போதே அவனுக்கு அழிவு ஆரம்பமாகிவிட்டது. எனவே அவன் அழிவது நிச்சயம் என்று பாடம் புகட்டுகிறார். ஆணவம் தலை தூக்கினால் அழிவு நிச்சயம் என்பதை ஆண்டவன் வாயிலாகவே கேட்கும் நீங்கள் இன்றே இப்போதே எத்தனையோ நல்ல குணங்களுக்கிடையே ஆணவம் என்கிற சிறு மாசு உங்களுக்குள் இருக்குமானால் அதை நீக்கிவிடுங்கள். உங்கள் சாதனை சிலை மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட வேண்டுமென்றால் ஆணவம் எனும் கருத்துகளை உங்கள் அறிவு எனும் ஒளியால் நீக்குங்கள். ஆணவம் ஒருவனுக்கு எப்போது ஏற்படுகிறது? எதுவுமே நிலையாக அமைந்தவனுக்கு பெரும்பாலும் ஆணவம் ஏற்படுவதில்லை. பரம்பரையாக செல்வந்தனாக இருப்பவனுக்கு ஆணவம் திடீரென ஏற்படுவதில்லை. நல்ல அறிஞனுக்கு, நிறைய கல்வி அறிவு பெற்று நிறைகுடமாக திகழ்பவனுக்கு திடீரென்று ஆணவம் வருவதில்லை. சிலர் பேசுவதை கேட்டிருப்பீர்கள். அவனுக்கு ஏன் திமிர் வராது? திடீர் பணம், அவனுக்கு பதவி வந்ததும் ஆணவமும் வந்துருச்சு. இப்படியாக திடீர் பணம், திடீர் வசதி, திடீர் பதவி என அவனே எதிர்பாராமல் அவன் மேல் அதிர்ஷ்ட காற்று வீசியதும் மகிழ்ச்சியால் நிலை குலைந்து ஆணவம் என்னும் சால்வையை அவனே எடுத்து பொருத்தி கொள்கிறான். அந்த மாயச் சால்வை நல்லவைகளை பார்க்காதபடி அவன் கண்களை மறைக்கிறது, நல்ல விஷயங்களை கேட்காதபடி காதை மறைக்கிறது. ஏன், ஆணவ மிகுதியால் சமுதாயத்தினரோடு ஒன்ற முடியாத நிலையில் தன்னை கோபுர உச்சிக்கு கற்பனை செய்து கொண்டு நிமிர்ந்து நிற்கிறான். பதவி, பணம், செல்வாக்கு எல்லாம் மாற மாற அவன் இயல்பு நிலைக்கு வர நினைத்தாலும் அவனால் ஒதுக்கப்பட்ட சமுதாயம் அவனை ஒதுக்கி விடுகிறது. அவனால் மறுக்கப்பட்ட உறவினர், நண்பர்கள் அவனை பார்க்க விரும்புவதில்லை. மொத்தத்தில் ஆணவத்தால் அவன் அழிவையே சந்திக்கிறான். ஆணவம் அறிவை மறைக்கிறது என்பதற்கு மகாபாரத கதையில் ஒரு சம்பவத்தை இங்கு நினைவு கூறலாம். பாரத போர் ஆரம்பமாகிவிட்டது. கௌரவர் தலைவன் துரியோதனனும் பாண்டவர் தலைவன் தர்மரும் உதவி வேண்டி ஸ்ரீ கிருஷ்ணரை நாடி அவரது துவாரகைக்கு சென்றார்கள். கிருஷ்ண பரமாத்மா தனது படுக்கையில் சயனித்திருந்தார். முதலில் துரியோதனன் வந்தான். வந்தவன் கிருஷ்ணரது தலைமாட்டில் அமர்ந்தான். அடுத்து தர்மர் அந்த அறைக்குள் நுழைந்து கிருஷ்ணர் துயில் கொண்டிருப்பதை பார்த்ததும் அவரது துயிலை கலைக்க மனமில்லாதவராய் கால் மாட்டில் ஓசைப்படாமல் அமர்ந்தார். இருவர் வந்ததையும் கிருஷ்ணர் அறியாதவரா என்ன? இருப்பினும் சற்று பொறுத்து கண்விழிப்பவர் போல கண்விழித்து பார்த்தார். பாதத்தில் அமர்ந்திருந்த தர்மர் தான் முதலில் கண்ணில் பட்டார். வாங்கள் தர்மரே, என்ன விஷயம் என்று வினவ, முதலில் வந்தவன் நான் தான், என்னைத்தான் நீங்கள் முதலில் கேட்க வேண்டும் என்று துரியோதனன் ஆணவத்துடன் கூற, திரும்பி பார்த்த கிருஷ்ணர், நீயும் வந்திருக்கிறாயா? என்ன விஷயம்? நீயே முதலில் சொல் என்று கேட்க, அவனும், கிருஷ்ணா, போர்க்களத்தில் உன் உதவியை நாடி வந்திருக்கிறேன் என்று கூறினான். கிருஷ்ணன், நான் வேண்டுமா, என் படைபலம் வேண்டுமா என்று கேட்டார். துரியோதனன், உன் சேனைகள் முழுவதையும் எனக்கு அனுப்பிவை, அதுவே போதும் என்று கேட்க, கிருஷ்ணரும் உனக்கே தந்தேன் என்று வரமருள மிகவும் திருப்தியாக சென்றான் துரியோதனன். சேனைகள் எதுவும் வேண்டாம், நீ ஒருவனே போதும் என்று கேட்ட தர்மர் இறுதியில் வெற்றி வகை சூடினார். ஆணவம் அறிவை மறைக்க கேட்க வேண்டியதை யோசிக்காமல் கேட்ட துரியோதனனுக்கு
தோல்வியே மிஞ்சியது. இப்படியாக ஆணவத்தால் அழிந்த பலரையும் அன்று இதிகாச காலத்திலும் மன்னர்கள் காலத்திலும் வரலாறுகள் வாயிலாக சந்தித்திருக்கிறோம். இன்றும் நடைமுறை வாழ்க்கையில் ஏராளமானவர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். சரி, ஆணவக்காரர்களை எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? யாரையும் மதித்து பேசினால் தலையில் உள்ள கிரீடம் விழுந்து விடுமோ எனும்படியாக ஒரு நிமிர்ந்த பார்வை. யாரையும் நேருக்கு நேர் பார்த்து பேசாமல் தலையை உயர்த்தபடி உன்னிடம் எனக்கு என்ன பேச்சு என்பது போன்று ஒரு பார்வை. யாருடனும் ஒட்டி உறவாடி பழகாத ஒரு தன்மை. பேச்சில் ஒரு சுயநலம் கலந்த கர்வம். யாரும் எளிதில் நெருங்க முடியாதபடி சுற்றிலும் ஒரு வளையம் இருப்பதை போன்று ஒரு நடவடிக்கை. இவ்வாறாக சுபாவம் உள்ள இவர்கள் எதை பற்றியும் யாரை பற்றியும் நினைத்து பார்க்காததாலோ என்னவோ தன்னை பற்றியும் தனது இந்த சுபாவம் சரிதானா என்பது பற்றியும் நினைத்து பார்ப்பதில்லை. நினைக்கும் அளவிற்கு அறிவு வேலை செய்வதில்லை. பள்ளி இறுதித் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவன் ஆணவம் மிகுதியால் நுழைவுத் தேர்வுக்கு உழைத்து படிக்காமல் அதில் கோட்டை விடுகிறான். அலுவலகத்தில் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரியின் ஆணவ பேச்சினால் சக ஊழியர்களின் வெறுப்புக்கு ஆளாக அந்த அலுவலகம் முன்னேற்றங்களை காண முடியாமல் போகிறது. அரசியல்வாதியின் பதவி ஆணவத்தால் நாளடைவில் கட்சி தொண்டர்கள் அதிருப்திக்கு ஆளாக அடுத்த தேர்தலில் டெபாசிட் இழக்கும் நிலை ஏற்படுகிறது. குடும்ப பெரியவர்களது ஆணவத்தால் நான் தான் மாமியார், இங்கு நான் வைத்தது தான் சட்டம் என்கிற போக்கினால் முறிந்த உறவுகள் ஏராளம். கலைத்துறையில் இருக்கும் ரசிகர்கள் பெருக பெருக ஆணவம் பெருகினால் அந்த கலையில் மென்மேலும் வளர்ச்சியடையாமல் ஒரு கட்டத்தில் வளர்ச்சி நின்று விடுவது இயற்கையே. நெருங்கிய உறவுக்குள் ஆணவம் தலை தூக்கும் போது அங்கு அன்பு குறைய தொடங்கிவிடுகிறது. ஆணவம் தலை தூக்கி ஒருவரை ஒருவர் அதட்டி பணிய வைக்கும்போது ஒருவித பய உணர்ச்சி தோன்றுமே தவிர உள் அன்பு அங்கே குறைந்து விடுகிறது. இப்படியாக ஆணவம் அறிவையோ ஆற்றலையோ திறமையோ வளர்ப்பதில்லை, மாறாக வளர்ச்சிகளையும் வாய்ப்புகளையும் தடுத்து நிறுத்திவிடுகிறது. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அதாவது உண்மையான பெருமையானது என்றும் பணியுடன் இருக்கும், சிறுமையானது தன்னைத்தானே வியந்து பாராட்டிக்கொள்ளும். 1997 இறுதியில் அமெரிக்காவில் ஒரு சர்வே எடுக்கப்பட்டது. 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த மனிதர் யார்? காந்திஜி தான் என்று பலரும் கூறினார்கள். அவருக்கு அடுத்த இடம் அன்னை தெரசா. இருவரை பற்றியும் சிந்தித்து பாருங்கள். பணிவின் மறு உருவமாக திகழ்ந்தார்கள். அகங்காரமோ ஆணவமோ இருவருக்குமே தலை தூக்கியதில்லை. எனவே வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கு வர துடிக்கும் நீங்கள் இதுவரை பணிவாக இல்லாவிட்டாலும் கூட, பணிந்து போகாவிட்டாலும் கூட, இனியாவது பணிவு எனும் நற்குணத்துடன் இருக்க பழகுங்கள். கல்வி, செல்வம், வீரம், பதவி எனும்படியான மிகச்சிறந்த பொன்னாபரணங்கள் உங்களிடம் இருந்தாலும் அது பணிவு எனப்படும் மெருகு போடப்படும் போதுதான் ஒளி வீசப்பட்டு உலக அரங்கில் ஒரு சுடர்விடும் நட்சத்திரமாக பிரகாசிக்க முடியும். அகந்தையினால் தற்காலிக சந்தோஷம் கிடைப்பதாக உணரலாம். ஆனால் பணிவின் போது கிடைக்கும் நிரந்தர நிம்மதியை அளவிட முடியாதது. சிலையும் நீயே சிற்பியும் நீயே எனும் இந்த தொடரை வாரம் தவறாமல் படித்து உங்களை நீங்களே செதுக்கி தேவையற்ற பழக்க வழக்கங்களையும் தீய பண்புகளையும் ஒழித்து நற்குணங்களால் உங்களை வடிவமைத்து கொண்டிருக்கும் இந்த நல்ல நேரத்தில் உங்களுக்காக ஒரு வார்த்தை. நீங்கள் எது செய்தாலும் அதன் பயன் இருமடங்காய் உங்களுக்கு கிடைக்கும். இது இறை விதி. நீங்கள் உங்களுக்கு தெரிந்த 4 பேருக்கு உதவினால் உங்களுக்கு தெரியாத 8 பேர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தினர் மீது வைக்கும் அன்பும் ஆதரவும் அதன் இருமடங்காய் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் கொண்ட நட்பின் அளவும் அதன் இருமடங்காய் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சிலரை கைதூக்கி வாழ வைத்தால் பலர் முன்வந்து உங்கள் குடும்பத்தினரை வாழ வைப்பார்கள். விதை நெல்லின் அளவு மட்டுமே விளைவதில்லை, விளைவு கணிசமாக கிடைக்கிறதல்லவா? அதை போலவே நீங்கள் செய்யும் நல்லதும் தீயதும். நல்ல விஷயங்கள் தான் இருமடங்காகும் என்பதில்லை. தீயதும் கூட, நீங்கள் பிறருக்கு இழைக்கும் தீமை கூட இருமடங்காய் உங்களை தாக்கும், தண்டிக்கும். எனவே மறந்தும் பிறன் கேடு சுழற்க. நல்லதே எண்ணி நல்லதே சொல்லி
நல்லதே செய்து வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். நீங்கள் வெற்றியை தேடி செல்ல வேண்டியதில்லை. வெற்றி உங்களை தேடி வரும். இந்த அத்தியாயத்தோட சிலையும் நீயே சிற்பியும் நீயே தொடர் முடிஞ்சுது. இது தினத்தந்தியில் தொடராக வந்தப்போ நிறைய வாசகர்கள் கடிதம் எழுதி அந்த அதில் ஒரு 250 கடிதங்கள் நான் இன்னும் வச்சுருக்கேன். அவங்க தொடர்ந்து என்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேர் என்கிட்ட ஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு இன்னும் பேசுகிறாங்க. இன்னும் இந்த புஸ்தகத்தை என்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் உங்களுக்கு இந்த நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணுன்னா இந்த யூடியூப் மூலமாக வந்ததுன்னா நிறையா பேருக்கு இளைய சமுதாயத்தினருக்கு ரீச் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம யூடியூப் சேனலில் இந்த 30 அத்தியாயத்தையும் நான் தொடராக சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அளவு, அதாவது உங்களால் முடிஞ்ச அளவு உங்கள் உறவினர்கள் நண்பர்களில் இளைய சமுதாயத்தினரிடம் கொண்டு போய் இந்த விஷயங்களை சேருங்க. ஏன்னா நம்ம எல்லா தானங்கள்லேயும் மிகச்சிறந்தது அறிவு தானம். அதை என்னால் முடிஞ்ச அளவு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் எனக்கு கூட கை கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்பவே நன்றி உள்ளவளாக இருப்பேன். என்ன இதை நீங்கள் செய்யுங்க. இறையருள் என்றைக்கு உங்கள் கூட இருக்கும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்.